இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் உண்மை செய்திகளை உங்களுக்கு வழங்கும் LSN மீடியா நூடாக. செய்திகளுக்காக நான் ராஷிக் முகமது ரனீஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். மன்ற உறுப்பினர்களுக்கு அதிசொகுசு வாகனங்கள் இல்லை. பதவி காலத்தில் எரிபொருள் சிக்கனமாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மாத்திரமே வழங்கப்படும். பாடசாலை மாணவர்களுக்கு 39 நாட்கள் நீண்ட விடுமுறை. வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மின்சார வாகன இறக்குமதியில் மோசடி. இது எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை தொடரலாம். தமிழ் சிங்கள பாடசாலைகளில் 2024 ஆண்டுக்கான 3ஆம் தவணை 1ஆம் கட்ட கற்பித்தல் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. அனைத்து பாடசாலையினரிலும் கற்பித்தல் செயற்பாடுகள் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே 2024 கல்வி பொதுத்தராதர உயர் பரீட்சை ஆனது திட்டமிட்டவாறு எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. டிசம்பர் 20ஆம் தேதி வரை பரீட்சை நடைபெற உள்ளது. இலங்கைக்கு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட உரிமங்கள் முறைகேடான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட கணக்காய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் தகுதியுடைய பலருக்கு அனுமதி பத்திரம் கிடைக்கவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரத்ன தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கை தற்பொழுது பாராளுமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கை கூடிய விரைவில் சபையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனங்களை பயன்படுத்தி மக்கள் சேவையினை மேற்கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற நடவடிக்கைகள் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் கூறினார். மக்கள் வரி பணம் விரயமாவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.